உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது, என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான்
நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. ஏனெனில் என் உயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. யோவான் நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 53 வரையிலானவைகள். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்து பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நம் சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, சர்ச்சைக்குரிய இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசுவாகத்தான் இருக்க முடியும். இயேசுவை போல இத்தனை சர்ச்சைக்குரிய உள்ளான இறைவாக்கினர் வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி தான் எத்தனை குழப்பங்கள், எத்தனை விமர்சனங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை பார்வைகள், எத்தனை கோணங்கள். மக்கள் சொல்கிறார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட மக்களிடையே அவர் இறைவாக்கினரா அல்லரா என்ற விவாதம் எழுந்தது. ஒரு சிலர் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். பிறரோ அவரது பிறப்பிடம் குறித்து, அதாவது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் வரமாட்டார் என ஐயமுற்றனர். இவ்வாறு அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. காவலர்கள் எடுத்துக்கொண்டோம்னா, அவரை பிடித்து கொண்டு வர அனுப்பப்பட்ட காவலர்களும் அவரை பிடிக்காமல் திரும்பி வந்தார்கள். காரணம் கேட்டபோது, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லையே என்றார்களாம். இயேசுவின் போதனை அந்த அளவுக்கு அதிகாரம், புதுமை, புரட்சி நிறைந்ததாக இருந்தது. மூன்றாவதாக நிக்கதேமை பார்க்கிறோம். நிக்கதேம் போன்ற தலைவர்கள். நிக்கதேம் ஒரு இரவில் இயேசுவை சந்தித்து உரையாடியவர், அவரால் கவரப்பட்டவர். அவர் துணிவுடன் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று அவர்களுடன் வாதிட்டார். இவ்வாறு இயேசுவை குறித்து அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இறுதியில் எந்த முடிவுக்கும் வராமல், நம்ம வீடுகள்ல நம்ம ஊர்கள்ல இப்படிதான் நடக்கும். ரொம்ப நேரம் பேசுவாங்க, பல மணி நேரம் பேசுவாங்க, ஆனா ஒரு தீர்வு வராது, அப்படியே அப்ரப்டா போயிடுவாங்க. அதே போல எந்த முடிவுக்கு வராமல் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்களாம். இதிலிருந்து பல பாடங்களை நாம் கற்க வேண்டியிருக்கிறது. அதாவது,
நேர்மையாளர்கள், இறைவாக்கினர்கள், புரட்சி தலைவர்களை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள். நேர்மையாளர்கள் அதை பற்றி கவலை கொள்வதில்லை, கொள்ளவும் கூடாது. இரண்டாவது, பிறரை பற்றி மற்றவர்கள் தவறாக தம்முடன் உரையாடும் போது நிக்கதேம் போல பாதிக்கப்பட்டவர் சார்பாக நாம் பேச வேண்டும். தவறாக தீர்ப்பிடக்கூடாது என எச்சரிக்கவும் வேண்டும். மூன்றாவது, மாற்று கருத்துகளுக்கு கூட நாம் கவனமுடன் செய்வெடுக்க வேண்டும். மாற்று கருத்தை சொன்னால் மாற்றான் பிள்ளையாக நினைத்து விடக்கூடாது. அவர்கள் மோசமானவர்கள் என்று கருதக்கூடாது. நான்காவது, ஒருவரின் பிறப்பிடம், ஊர், சாதி, குடும்ப பின்னணி இவற்றை கொண்டு அவரின் கருத்துக்கள், சிந்தனைகளை எடை போடவும் கூடாது. எண்ணங்கள் தான் முதன்மையை தவிர எண்ணங்களின் பின்னணி அல்ல, எண்ணுகின்றவர்களும் அல்ல. இதை நாம் குறித்து கவனமாக தவக்காலத்திலே முன்னெடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நேர்மை திறம் கொண்ட இறைவாக்கினரான இயேசுவே, ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். பிறருடைய கருத்துக்களை மதிக்கவும், பிறரை தீர்ப்பிடாதிருக்கவும், பிறரின் சார்பாக பரிவு கொள்ளவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.